எங்க போய் கேட்டாலும் ஜமக்காலன்னா பவானி தான், வேற எங்கேயும் ஜமக்காலம் கிடைக்காது. இது கூட்டு தொழில் தான். இது வந்து ஒரு குடும்பம் மாதிரி கூட்டா தான் செய்ய முடியும். வீவர் தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு நம்ம ஜமக்காலத்திலேயே. வீவர் இல்லாம நம்ம ஜமக்காலம் நத்திங். அப்படியே போக முடியும்னு எடுத்தாக்கா. The beautiful Bhavani river, the perennial Kaveri and the sacred Amuda converge at Kududurai. Bhavani is well known for its looms and its hard-working army of weavers. It is home to the most durable and the finest carpet in the world, the Jamakalam. இதுக்கு அடிப்படை வந்து புடவை தான், சேலத்தறி தான் அடிப்படை. ஒரு 3-4 தலைமுறைக்கு முன்னாடி ஜங்கம தொழிலாளர்கள்னால, அந்த சமூகத்தினால பட்டு சேலை, கைத்தறி சேலை நெசவு செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த சேலையிலிருந்து மாற்று வேலை வேணுங்கிறதுனால இந்த ஜமக்காலத்தை வந்து அன்னைக்கு உருவாக்குனாங்க. Starting from 16th century, the weaving population has been migrating to Bhavani. This culture and craft has been passed on from generation to generation till date. எங்க தாத்தா, எங்க அப்பா, எங்க அம்மா, அப்புறம் எங்க சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்க எல்லாமே இது வந்து ஒரு குடும்ப தொழிலை தான் பண்ணிட்டு வரோம். ஒரு சைடுல லெஃப்ட் கால் அமுத்துறாங்கன்னா ரெண்டாவது ஆளு லெஃப்ட் கால தான் அமுத்துறோம். 2 காலையும் மேட்ச் மதிக்க வேணும், 2 கையிலையும் மேட்ச் பேச வேணும். பாவுனா வார்ப்பு, தறியில போடுற அந்த நாடா வந்து வெஃப்ட்டுமாங்க. ஸோ வந்து இப்படி நாடா இப்படி ஃபுல்லா விடுறப்போ அந்த பக்கம் போயிருது. ஸோ இப்படி இழுத்து அடிக்கிறப்போ உங்களுக்கு வந்து அது கச்சிதமா உட்காரும் உள்ளுக்குள்ளார வந்து. மொத்தமே 4 ரகம் இருக்குது. சாதா ரகம் இருக்குது, ஃபாஸ்ட் கலர் இருக்குது, கெட்டிசாய் ரகம், அப்புறம் பட்டு உள்ள நகரலிக் ரகம் அப்படிம்பாங்க. நெசவுனா இவ்வளவுதான் வரும், இதுக்கு மேல வரவே வராதுங்க. 1 அடுக்கு, 2 அடுக்கு, 3 அடுக்கு, 4வது சமமா வந்துரு. 2 பக்கம் சந்தன கலர்ல வச்சு கப்சப்ல உள்ளுக்குள்ள ரோஸ் எல்லாம் குடுத்துட்டா அவ்வளவு அழகா இருக்கு. கோயில் விசேஷத்துல எந்த விசேஷமா இருந்தாலும் ஜமக்காலத்தை உரிச்சுட்டு பண்ணுவாங்களாங்க. வாங்க பக்கமா வந்து பழமா பேசுவோம். ஆரம்பத்துல சொல்லிட்டேன், 32 வருஷமா இங்க நெய்யறேன். தினம் 2 துண்டு அறுத்துருவாங்க. வாரம் 9 துண்டு, 10 துண்டு, 8 துண்டு அறுப்பேன். கிட்டத்தட்ட 8 to 10 மணி நேரம் அவங்க வேலை செஞ்சா மட்டும்தான் வந்து என்ன பண்ண முடியும்னா அவங்க அடுத்து போய் அந்த அன்னைக்கு சாப்பிட முடியும். எப்படி பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 2000 ரூபாய்க்கு நெய்யறதே பெரிய விஷயம் வச்சுக்கோங்களேன். ஆனா இதை விட பல மடங்கா இந்த 2 மடங்கு சேர்த்து கூலி வேலைக்கு போறவங்க கூட சம்பாதிக்காங்க. எங்களுக்கு பிடிச்ச டிசைன் கொடுத்தா துண்டு எடுக்க மாட்டாங்க. கணக்கு எடுத்துட்டா எங்க ஊருக்குள்ளேயே நான் ஒருத்தர் அதை நெய்யறேன். இப்போ வேற யாரும் இல்ல. நான் ஒரு 13 பேருக்கு பழகி கொடுத்தேன். பாடுற அப்போ பழகி கொடுத்து இந்த மாதிரி 4 தறி போட்டதே மாதிரி டிசைனா. அப்புறம் எல்லாம் இறந்துட்டாங்கல்லாம். இது ஒண்ணு இருக்க அப்படியே நின்று போயிடும். முதல்ல வந்து ஒரு 1000 லேபர் இருந்தாங்கன்னா இன்னைக்கு 100 லேபர் இருக்கிறாங்க. இப்ப இந்த இதுல போய் நீங்க கணக்கு எடுத்தீங்கன்னா அதை விட கம்மியா தான் இருக்கும். பழைய அதாவது வயசானவங்க இந்த தொழில் தான் செய்யணும் இருக்கிறவங்க மட்டும்தான் நெசிட்டு இருக்காங்க. 2000ல பவர்லூம் வந்துச்சு. அதுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட்லூம்ல பயங்கரமான அடிதான். இப்போ நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, ஒரு பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன பண்ணி பாப்பீங்க? ஹேண்ட்லூமும் ஜமக்காலம் தான், பவர்லூம் ஜமக்காலம் தான். ஹேண்ட்லூம் ஜமக்காலம் ஒரு ஸ்கொயர் ஃபீட் 25 ரூபாய்க்கு 22 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. பவர்லூம் ஜமக்காலம் 15 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. ஏதோ எடுப்பீங்க. வந்து நமக்கு லைஃப் லாங் இருக்கிறது ஹேண்ட்லூம் தான். சாயமே போனா கூட ஜமக்காலம் கிளியாது. இப்ப அடிக்க பாருங்க, முடிய எடுத்துங்க, நீங்க வருவீங்களா? இந்த தொழில் இன்னொரு 1 வருஷம் 1.5 வருஷம் தான் இருக்குங்க. இப்ப இருக்கிற நெசவாளர்கள் இல்லைன்னா ஜமக்காலம் கிடையாது. பவானி ஜமக்காலம் ரொம்ப பேர் போனதுன்னு சொல்லி ஆல் ஓவர் உலக நாடே பேசிட்டு இருக்கு. அப்ப வந்து இங்க ஒரு நல்ல ஒரு நெசவு நெய்யற ஒரு நெசவாளி வந்து வரணும் அப்படின்னா சரி இதுவும் ஒரு கலை அப்படின்னு நினைச்சு வந்து நெய்ய பழகி பறந்து இருந்தா மட்டும்தான் இது வந்து இம்ப்ரூவ் ஆகும்.
ஒரு வீட்டுல பாய் இருந்துச்சுன்னா அந்த பாய் இருந்துச்சுன்னு இவங்க பெரியவங்க சொல்லி கொடுத்தாதான் தெரியும். அது மாதிரி ஜமக்காலன்னு ஒண்ணு இருந்துச்சு அப்படிங்கறத வீட்டுல இருக்க பெரியவங்க சொல்லி கொடுத்தாதான் தெரியும். புதுசா கத்துக் கொடுக்கறதுக்கு ஆள் இருந்தா அது கவர்மெண்ட் மூலமா நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு கத்துக் கொடுத்தாங்கன்னா நாங்க அதை கத்துக்கிட்டு தொழில் சிறப்பா எங்களால பண்ண முடியும். The weavers are fighting to keep the Jamakalam alive. There are some who are trying to find sustainable solutions. It's not about suddenly feeling a rush of emotion and reacting. It is to see how we can represent and reinvent these products and uses into our daily lives on a daily manner. I think today is the time that we can intervene. நெய்யறது தான் பிடிக்குங்க. ஜமக்காலம் இது தாங்குற மாதிரி மொத்தம் எதுவும் தாங்காதுங்க. காட்டன் என்ன காரணம்னா ஒரு ஜமக்காலம் தயார் பண்ணீங்கன்னா எடுத்தா 20 வருஷம் கிடைக்கும். உலகினை நானும்